வெள்ளிக்கிழமை காலை நைட்டே விசில்ஸ்லாம் வாஷ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பிளான் பண்ணி எழுதி வச்சாச்சு. இன்றைக்கி சொரக்காய் அடை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நைட்டே ஊற வச்சுட்டு படுத்தனால மார்னிங் எழுந்திரிச்சு டக்குன்னு எல்லாமே ஆட்டி ஊற போட்டுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஆட்டி வச்சுட்டு தான் வெளியில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனேன். வெந்தயக்கீரை சூப்பராகவே வந்துச்சு. வெயில் காலத்தில் வீட்டிலே நீங்கள் இப்படி வளர்த்து குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால பால்கனியும் சேர்த்து வாஷ் பண்ணி விட்றலாம் அப்படின்னு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. முன்னாடி நுழையும் போது நமக்கு இந்த பச்சை பசேர்னு செடிகள் வச்சுருக்கிறது பார்க்குறக்கே நல்லா இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, தூதுவளை இதெல்லாம் ஃபுல்லாக வெயிலுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் காஞ்சிரும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தம்பியும் ஹஸ்பண்டும் கிளம்பி வந்துட்டாங்க. அதனால் அடை தோசை டக்குன்னு சுட்டு கொடுத்துர்லாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுட்டாச்சு. இங்கிட்டு டக்குன்னு சட்னியும் போட்டாச்சு. நல்லா நல்லெண்ணெயில் ஊற்றி சுட்ட தோசைக்கு தேங்காய் சட்னி அட்டகாசமான காம்பினேஷன். மதியம் லஞ்சுக்கு சூடான சாப்பாடு, ரசம், பீக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு, நொங்கு பால் பாயசம். பை.